தளபதி சாருக்காக உயிரே விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நானும் ஒருத்தன். அப்போ ஒரு சிலைய வடிக்கிற மாரி தான் இந்த சன்லைட் ஆர்ட்டும். முயற்சி பண்ணேன், ட்ரை பண்ணேன். ஸோ இப்ப நான் ஒரு நல்ல ஆர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும். ஸோ எல்லாருமே அது வந்து லைக் பண்றாங்க. டச்சே இல்லாம ஒரு ஆர்ட்ட நம்ம பண்றோம்னா வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ ஒரு ஒரு மேஜிக்கான விஷயமா இருக்கும். எப்படின்னா, புது விஷயத்த பண்ணும்போது எல்லாருக்குமே எல்லா இடத்துலேருந்து எதிர்ப்புகள் வரதானே செய்யும். ஸோ இப்ப ரீசெண்டா கூட நம்ம மாவட்டம் கலெக்டர் சாருக்கு வந்து ஒரு கிஃப்ட் ரிப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். நாகப்பட்டினம் கலெக்டர் ஆர்ட் சார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. கையை அப்படியே நிலையா வச்சுக்கிறதுனாலையும் உங்களுக்கு கை ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு வாரம் உங்களுக்கு வலிக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். நான் கோயிலுக்கே பெருசா போனது கிடையாது. எனக்கு இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப மன திருப்தி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் தளபதி பத்தி சொல்லுங்க. பாதி ஃபேஸ் வரைகிறதுக்கு கிளைமேட் இல்லை. என்னோட முயற்சிக்கும் தளபதியும் ஒரு காரணம். அப்போ உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு. அப்போ ஒரு நினைவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள அது தரையும் போயிட்டாரு. ஆனால் வந்து இவர் ஆர்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா உயிரோட இருக்கும்போது நம்ம ஆர்ட் பண்ணி எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நான் இது நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இப்பெல்லாம் வந்து அவங்களோட அவங்களோட மகிழ்ச்சி எங்களை கொடுக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதாவது புகைப்பிடித்தால் வாயில் புண்ணு வந்துடும், குடிச்சிங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. ஹலோ கைஸ், நாம் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு வாட்டிச்சு என்னடா இப்படி வெயில் அடிக்குதே, பக்கத்தில் ஒரு ஜூஸ் கிடையாது இல்லையான்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த வெயிலையே நம்ம ஊரில் ஒரு பையன் சன்லைட் ஆர்ட் பண்ணுறான்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும்ல. ஹலோ திருவாரூர் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். Welcome back to my channel. It's me, Agukat, once again. And first of all, don't forget to subscribe my channel. And like, comment, share, and please don't skip my video and watch till the end. நம்ம மொத்த ஆசிய கண்டத்திலே ஒரு சிலர் மட்டுமே பண்ணக்கூடிய இந்த சன்லைட் ஆர்ட்டை நம்ம ஊரில் வெங்கடேஷ்னு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தோம்னா உலகத்தில் யாரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்ணை திறந்து தேடி பார்த்தோம்னா நம்ம பக்கத்துலேயே தான் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிலனா ஒன்றுமே கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நாம் இருக்கோம். அவரை ஃபுல் இன்டர்வியூ பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா, நம்ம திருவியா காலேஜில் நம்ம பசங்களை செஞ்ச நல்ல ஹிப்ஹாப்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்காங்க. நம்ம காலேஜ் பசங்க பண்ணாங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள், பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சன்லைட் ஆர்டிஸ்ட் வெங்கடேஸ்வரன் நம்ம கூட இருக்காரு. இப்போ சாரை பார்க்கறதுக்கு நம்ம முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வெயிலில் ஒரு கொஞ்ச நேரம் நின்னோம்னாலே நமக்கு வந்து என்ன எப்படி இருக்கும், உடம்புலாம் எரியும் நமக்கே தெரியும். ஆனால் ஒவ்வொரு டிராயிங்க்கும் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வெயிட் பண்ணி நமக்காக இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம சாரை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஓகே, என்னை மீட் பண்ண வந்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா எனக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸோட டச்லாம் பெருசாக கிடையாது. ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்குங்கிறப்ப தெரிய வருது. ஏன்னா நீங்களே என்னை பார்த்து மீட் பண்ணி பேச வரங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே பிரதர், இந்த சன்லைட் ஆர்ட்டை வந்து நீங்கள் எப்பயிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது மேலே உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நான் நேச்சுரலாக ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் என்னென்னா எனக்கு வந்து புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்து நம்ம எப்போதும் நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது விக்னேஷ் சன்லைட் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஏசியாலே அவர் தான் ஃபஸ்ட்டு சன்லைட் ஆர்டிஸ்ட். ஸோ சன்லைட் ஆர்டிஸ்ட்ங்கிறது புதுசாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் அவரை வந்து பார்த்து நிறைய வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷனில் தான் நானே என்ன பண்ணுறேன்னா சன்லைட் ஆர்ட்டே பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோட ஆர்ட் ஒர்க் தான் இது எல்லாமே பாருங்கள். ஸோ வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷனில் பண்ணுறதால ஸோ அவர் வீடியோ எல்லாத்தையும் பார்ப்பேன். எல்லா வீடியோவும் பார்க்குறதால அவர் என்னென்ன நுணுக்கமான விஷயங்கள் சொன்னார். ஏன்னா நம்ம நேச்சுரலாகவே ஆர்ட் ஒர்க் பண்ணுவோம், பென்சில் ஆர்ட்லேருந்து எல்லா ஆர்ட் பண்ணுவோம். அப்போ சன்லைட் ஆர்ட் ட்ரை பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயம் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு 1 hour வந்து நம்ம வெயிலில் நிற்கணும்னா கூட நம்மளோட கஷ்டமாக இருக்கும். பாடி வந்து அந்த ஹீட்டால் நிறைய பாதிப்படையும். அப்போ வந்து ஒரு ஆர்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு A4 சைஸில் ஒரு ஆர்ட் கம்ப்ளீட் பண்ணுறது 5 to 10 hours ஆகலாம், மேபி 2 days கூட ஆகலாம். அப்போ வந்து அதுக்கு என்னென்ன சேஃப்டி நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடியோஸை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், முயற்சி பண்ணேன், ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ நான் ஒரு நல்ல ஆர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும். ஸோ எல்லாருமே அது வந்து லைக் பண்ணுறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு.
ட்ரை பண்ணிட்டு ஓ இருக்கேன். ஓகே சரிங்களா? ப்ரோ. இப்போ நம்ம இந்தியாவிலேயே நம்ம விக்னேஷ் ப்ரோ இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, வேற இந்த மாதிரி எத்தனை பேர் ப்ரோ இருக்கீங்க நம்ம டோட்டல் இந்தியாவிலேயே? ஆக்சுவலா இப்ப ஒரு ஒரு 4 பேர் தான் கரெக்டா சொல்ல முடியும். மொத்த சன்லைட் இந்தியாவிலேயே? ஆர்ட் இந்தியாவிலே, ஏசியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் கரெக்டா சொல்ல முடியும். ப்ரொஃபஷனலா சன்லைட் ஆர்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னாக்கா இவங்க தான், ஒரு 4 பேர் தான் சொல்ல முடியும். அதுல வந்து ஏசியாவிலே ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட் விக்னேஷ் சன்லைட் ஆர்டிஸ்ட். அவர் தான் நம்மளோட இன்ஸ்பிரேஷன். என்னோட பயோல நீங்க பார்க்கலாம் ப்ரொஃபைல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நான் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது. என்னோட லீட் மூலமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் வந்து நம்மள ஃபாலோ பண்றவங்களும் ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சன்லைட் ஆர்ட்ன்னு சொல்லப்போனாவே வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப அது நமக்கும் ஒரு பெருமையா தான் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய பேர் அத பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதனால புதுசா இருக்கு இல்லையா இந்த ஆர்ட்ஸ்லாம். ஒரு சிலைய வடிக்கிற மாரி தான் இந்த சன்லைட் ஆர்ட்டும். ஒரு ஒரு வுட்ல ஒரு ஆர்ட் பண்றோம் அப்படின்னா, அத நம்ம ஒரு ஆர்ட்னா இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? ஒரு பென்சில வச்சு நான் அதுல வந்து ஒரு அழுத்தம் குடுத்து ஆர்ட் வரைவோம். ஆனா இது வந்து அந்த அதுக்கு இதுக்கும் ஒரு ஒரு கேப் இருக்கும். டச்சே இல்லாம ஒரு ஆர்ட்ட நம்ம பண்றோம்னா வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ ஒரு ஒரு மேஜிக்கான விஷயமா இருக்கும். ப்ளஸ் வந்து அது ரொம்ப ஒரு இம்ப்ரெஷனா இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு ஆர்ட்டா இருக்கு இல்லையா? ஸோ வீடியோ பார்க்கும்போது தெரியும். என்னோட வீடியோஸ் பாருங்க. மத்தவங்களோட வீடியோவும் பாருங்களேன். எப்படின்னு தெரியும் அந்த ஆர்ட் பண்றாங்கன்னு. ப்ரோ இந்த ஒரு ஆர்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபேமிலில என்ன மாதிரி சொன்னாங்க? சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையா? இல்ல ப்ரோ. ஆக்சுவலா எப்படின்னா, புது விஷயத்த பண்ணும்போது எல்லாருக்குமே எல்லா இடத்துலேருந்து எதிர்ப்புகள் வரதானே செய்யும். சரிங்களா? அப்போ வந்து இது வந்து சப்போர்ட்டிங்ன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியல. புரிய வைக்க கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அப்புறமா நான் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது எல்லாரும் அத பார்த்து பேசும்போது ஃபேமிலிலயும் என்ன பண்றாங்கன்னா, அத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பையன் ஏதோ புதுசா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்காக ஒரு ஒரு ஸ்பேஸ் குடுத்தாங்க. அவ்வளோதான். ஸோ இன்னும் அவங்களுக்கு புரிய வரல. கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஆர்டர்லாம் வருதா ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சைடுல? நம்ம ஊர்ல வந்து எப்படின்னா, ரொம்ப ஆர்ட்ட விரும்பக்கூடியவங்க, எனக்கு வந்து இந்த அழுக்கான ஆர்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க, இது தாராளமா வாங்கிக்கிறாங்க. ரொம்ப புடிச்சு வாங்கிக்கிறாங்க. நானும் அவங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி குடுக்குறேன். ஸோ வந்து இன்னும் அவங்க மூலமாவும் நெறைய ஆர்டர் வருது. இது வந்து ஆர்டர் வருதுங்கிறத விடவும், இந்த ஆர்ட் அந்த ஆர்ட்டையும் நம்மள வந்து மதிச்சு, ஆ ஒரு விருப்பத்தோட கேட்குறாங்க இல்லையா? அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்காகவே பெஸ்ட்டா அவங்க பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். சில பேரு வந்து அந்த ஆர்ட்ட புரிஞ்சுக்காம இருப்பாங்க. இப்ப வந்து பென்சில் ஆர்ட்னா ஒரு 4 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள்ல முடிச்சிடலாம். ஒரு ரூம்ல உட்காந்து வரைஞ்சிடலாம். ஒரு சன்லைட் ஆர்ட்ங்கிறது வெதர் கண்டிஷன பொறுத்து தானே. கிளைமேட்ட பொறுத்து தான் நம்ம ஆர்ட்ட வந்து பண்றோங்கும்போது, சில பேர் அத வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி இந்த ஆர்ட் இவ்வளோ கஷ்டமான ஒரு ஆர்ட்டு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஆர்ட் பண்றாங்க. அந்த ஆர்ட்ட வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற மாரி கஸ்டமர் வந்து தரப்புலருந்து எனக்கு வந்து நெறைய சப்போர்ட் குடுக்குறாங்க. ஸோ நெறைய பேருக்கு நான் கொஞ்சம் லேட்டாவே குடுத்துருக்கேன். ஆனாலும் வந்து எவ்வளோ லேட்டா குடுத்தாலும் பரவால்ல. உங்க ஆர்ட் நல்லா இருக்கு. நீங்க ஃப்ரீயா எனக்கு பண்ணி குடுங்க. அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அது ஒரு நம்பிக்கை தானே. ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்ன வரைக்கும் ஒரு நெறைய ஆர்ட் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ அதான் சன்லைட் ஆர்ட்டுங்கிறது வந்து இப்ப தான் புதுசா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் வந்து அத மதிச்சு இதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டும் சரி, மக்களும் சரி, நமக்கு சப்போர்ட் பண்ணா போதுமானது. சரி ப்ரோ. நெறைய ஆர்டர்லாம் வரும்போது அப்ப வீட்ல சப்போர்ட் பண்றாங்களா? இப்போ பரவால்லையா? இப்ப ஸ்டார்ட்டிங்க்கும் இப்ப இருந்ததுக்கும் டிஃபரன்ஸ் ஆர்டர்லாம் நெறைய கிடைச்ச உடனே? ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. எப்படின்னா ஒரு ஆர்ட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கவும் சரியும், ஆர்டரும் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து வருது அப்படிங்கும்போது, என்னோட ஆர்ட் வந்து எல்லாருக்கும் ப்ரமோட் ஆகுது. ஈஸியா போய் சேருது. எல்லாருக்கும் புடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, ஓகே இப்ப வருது. நானே உங்கள எப்படி பார்த்தேன்னா, நானும் விக்னேஷ் இந்த வெளிநாட்டுல தான் இந்த மாரி பண்ணுவாங்கன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். எதார்த்தமா நீங்க நாகப்பட்டினம்னு நம்ம இத போட்ட உடனே தான் நம்ம திருவாரூருக்கு பக்கத்திலேயே இருக்காங்கன்னு தான் உங்கள தேடி வந்ததே. கண்டிப்பா. எல்லாருமே சொல்லுவாங்க, திருவாரூர், காரைக்கால் சைடு, வேளாங்கண்ணி, நம்ம ஊரு சரவுண்டிங் எல்லாருக்குமே வந்து போய் சேரணும், தெரியணும் அப்படின்னுக்காக தானே. இப்போ நம்ம ஊர்ல ஒருத்தங்க சன்லைட் ஆர்டிஸ்ட்ன்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் பெருமையா தானே இருக்கும். ஆமா ப்ரோ. யாருமே பண்ணல இல்லையா? ஸோ இப்ப ரீசெண்டா கூட நம்ம நாகர் மாவட்டம் கலெக்டர் சாருக்கு வந்து ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நாகப்பட்டினம் கலெக்டர் சார். நாகப்பட்டினம் கலெக்டர் ஆர்ட் சாருக்கு சார் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி எது கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓ! ஸோ எல்லாருக்குமே இது போய் சேரணும். இந்த மாதிரி யாரும் எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூனிக்கான ஒரு விஷயங்கள ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு குரோத் கிடைக்கும். ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். எல்லா ஆர்ட்டோடையும் இதுவும் நல்லா மூவ் ஆகும். அதுக்கு இப்போ ஒரு ஆர்ட்டுக்கு எவ்வளவு நேரம் ப்ரோ ஆகும்? இப்போ ஒரு A4 ஷீட் சைஸ்னா என்ன மாரி அது? A4 சைஸ்ல ஒரே ஒரு ஃபேஸ் பண்றதுக்கு. இப்போ இதெல்லாம் A4 சைஸா? இது A4 சைஸ். ஓ! ஸோ
விஜய் சார் சரிட்டும், விஜயகாந்த் சார் சரிட்டும், இது A4 சைஸு. இதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கிளைமேட்டை பொறுத்து அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஆகும். 2 டேஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 5 to 10 ஹவர்ஸ் கூட ஆகும் கிளைமேட்டை பொறுத்து. டைம் எனக்கு நல்ல கிளைமேட்டாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு நாளில் முடிச்சிடலாம், இல்லை 2 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது A4 சைஸில் உள்ளது. A2 சைஸ்னு ஒன்று இருக்குது, A3 சைஸில் இருக்குது. அதெல்லாம் வந்து 1 வீக் மேலே எடுத்துக்கும் கிளைமேட்டை பொறுத்து. ஆர்ட் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் டைம்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் எடுத்துக்கும். அப்போ வந்து 1 வீக்குக்கு ஒரு ஆர்ட் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சிலையை வடிக்கிற மாதிரி தான். ஒரு சிலையை வந்து நீங்கள் இப்போ நெத்தியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் வடிச்சிட்டு இருக்கீங்க, செதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உளியை வச்சு செதுக்குறீங்க. ஆனாலும் வந்து அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஆமாம். சரிங்களா? அதுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தூசி போடும், கண்ணு வலிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இதுலேயும் நீங்கள் வந்து சரியான சேஃப்டி இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஸோ லோஷன் அப்ளை பண்ணிக்கணும், சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும், கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும், தலையில் கேப் போட்டுக்கணும். ஸோ வந்து நீங்கள் சேஃப்டியாக இந்த ஆர்ட்டை பண்ணணும். சரிங்களா? ஏன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க பாதிப்பு ஏற்படும் உடலுக்கு. ஸோ நீங்கள் சேஃப்டியாக பண்ணும்போது இந்த ஆர்ட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரியும். இந்த ஒரு ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பண்ணணும், இல்லை நீங்கள் எதுவும் டீச் பண்ணுறதுக்கான ஃபியூச்சரில் டீச் பண்ணுற பிளான் இருக்கு? இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறேன், கிளைண்ட்டுக்கு வந்து நான் ஆர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எத்தனை வருஷமா ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 1 இயராக பண்ணுறேன். 1 இயர். 1 வருஷம் ஸ்டார்ட் பண்ணது, 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து டீச்சிங்லாம் நல்லா பண்ண முடியும். ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து இந்த சன்லைட் ஆர்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, இந்த சன்லைட்டில் உங்களை அடாப்ட் பண்ண முடியுது, நீங்கள் வந்து சேஃப்டியாக இந்த ஆர்வத்தோடு இந்த ஆர்ட்டை என்னால் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து தொடங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நானும் இல்லை என்ன மாதிரி என்னோட நீங்கள் பெட்டராக கூட பண்ண முடியும். ஸோ வந்து அந்தளவுக்கு இது ஒரு யூனிக்கான ஆர்ட்டு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆர்ட்டு, ரொம்ப வேல்யூபுளான ஆர்ட்டு சொல்ல போனேன். ப்ரோ இந்த ஃபீல்டுக்கு வந்து தான் அவங்க கண்ணாடிலாம் போடுறீங்களா? அதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டிருப்பீங்களா? ஆக்சுவலாக நான் வந்து சிஸ்டம் ஒர்க் பார்க்குறதுல தான் நான் கிளாஸ் போட்டிருக்கேன். நான் இப்போ என்னன்னா சன்லைட் ஆர்ட்டும் பண்ணுறேங்கிறதால நம்ம கண்ணு கொஞ்சம் சேஃப்டிக்கு தேவை, நம்ம கிளாஸ் போட்டுக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் இந்த டைம் கிளாஸ் போட்டுக்கிறேன். மற்றபடி கண்ணு ப்ராப்ளம் கிடையாது. சிஸ்டம் ஒர்க் பார்க்குறேன் இல்லையா? ஸோ அதனால எனக்கு வந்து சேஃப்டி முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து சன்லைட் ஆர்ட்டும் பண்ணுறது காரணத்தாலையும் எனக்கு வந்து சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நான் கிளாஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிறேன். ஓகே. மற்றபடி இல்லை, இப்போ நான் இதை எடுத்துகிட்டு கூட பேசுவேன், வேணாம் நல்லா இருக்கு கதை போட்டுக்கிறேன். கை வலி கண் அதெல்லாம் நார்மலாக இருக்குமா? ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்னு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா அந்த கை வலியை வந்து நீ ஹேண்ட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா சூரியனுக்கு ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஹேண்டை வந்து நீங்கள் மாற்றிட்டே வரணும். இப்போ எப்படி நொடி முள் வந்து பொறுமையாக நகருது, நிமிட முள் வந்து பொறுமையாக நகருது இல்லையா? அந்த மாதிரி உங்கள் கையை நீங்கள் பொறுமையாக நகர்த்தினா தான் அந்த ஆர்ட்டே அழகாக வரும். என்னோடய வீடியோவில் வந்து பாஸ்பார்ட் பண்ணதால் ஒரு 30 செகண்டில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துடுறீங்க. ஆனால் அது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 ஹவர்ஸ் ஆணுச்சு அப்படின்னா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால் இந்த சூரியனுக்கு ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கையை நீங்கள் நகர்த்தணும். ப்ளஸ் வந்து கையை அப்படியே நிலையாக வச்சுக்கிறதாலையும் உங்களுக்கு கை ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு வாரம் உங்களுக்கு வலிக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு விநாயகருடைய ஆர்ட் பண்ணினேன். எனக்கு வந்து ஒரு வாரம் அதை பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிது. இது நவம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நிறைய ரைனிங் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்போ நான் தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணுறதால எனக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா நான் அதே கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கை வலி எனக்கு பெருசாக தெரியல, கை வலியும் தெரியல, வெயிலோட தாக்கமும் எனக்கு வந்து பெருசாக தெரியல. நான் வந்து மேலே லோஷன் சன்ஸ்க்ரீம்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு தொடர்ந்து அந்த ஆர்ட்டை நீங்கள் இம்ப்ரெஸ் எடுத்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் உள்ள ஒரு ஆர்வம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மற்ற எந்த ஒரு வழியும் ஏற்படுத்தாது, தெரியாது, மறந்து போயிடும், ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம். இதில் என்னன்னாக்கா ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் இந்த ஆர்ட் வந்து நீங்கள் அழகாக அதுக்காகவே உங்களோட மைண்டை வந்து கொண்டு போயிடுவீங்க இல்லையா? ஸோ எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இருக்காது, பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எனக்கு வந்து நாங்கள் இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணதுலேயும் சரி, அந்த தொழில் ஆரம்பித்ததுலும் சரி, நான் கோயிலுக்கே பெருசாக போனது கிடையாது. எனக்கு இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப மன திருப்தி கிடைச்சிருக்கு. கஸ்டமரோட ரிவ்யூ கேட்கும் போது இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். குட் ரிவ்யூ கொடுப்பாங்களா நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கு? கொடுக்குறாங்க. ஸோ வந்து அவங்க பார்த்துட்டு வீடியோஸ் ஃபீட்பேக்கும் சரி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்கள் கொடுத்தது அதை விட எதிர்பார்ப்பை அதிகமாக இருக்குது. நான் இது நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இப்போலாம் வந்து அவங்களோட அவங்களோட மகிழ்ச்சி எங்களை கொடுக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நம்ம வந்து நான் நினச்சிட்டு இருக்கோம் ஒரு ஆர்ட் அவங்கள்ட்ட போய் கை சேர வரைக்கும்
அவங்க என்ன சொல்ல போறாங்க, கரெக்டா சொல்லுவாங்களா, நம்மள ஏதாவது குறை சொல்லுவாங்களா? ஏன்னா ஆர்டிஸ்ட பொறுத்தவரைக்கும் குறை சொன்னாவே நமக்கு கொஞ்சம் வலிக்கும். சாதாரண ஆர்ட்னாலே வரையறதே கஷ்டம். நீங்க கஷ்டம். ஒரு 5 மணி நேரம் வெயில்ல இருந்து பண்ணும்பொழுது ஆமா. ரொம்ப வலிக்கும் இல்லையா? அப்போ வந்து குறை சொல்லுவாங்களோன்னு ஒரு பயந்துகிட்டே நான் வந்து அந்த ஆர்ட்ட குடுக்கும்போது, ஆனா பரவால்ல. அவங்க வந்து மதிக்கிறாங்க இந்த ஆர்ட்ட. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்ட்ட. மேனுவலா ஒரு பிரிண்டர்ல எடுக்கிறதுக்கும், ஒரு மேனுவலா நம்ம கையில வரையறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது மதிக்கிறாங்கங்கும்போது, மதிச்சு நல்லா இருக்குன்னு நமக்கு ஒரு ஃபீட்பேக் குடுக்கும்போது, இன்னும் ஒரு அன்னைக்கு நைட் நல்லா ஹேப்பியா தூங்குவேன். அந்த ஒரு வார்த்தை தான். ஹேப்பியா இருக்கும். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வந்து ஆர்ட்ட கொஞ்சம் நீட்டா பண்ணி குடுப்பேன் சில பேருக்கு. எல்லாருக்குமே வந்து பர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்துறது. ஸோ நமக்கு வந்து அந்த டைமிங்கு, நமக்கு ஃபேஸ் குடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பீஸ்ஃபுல்லா வரைய முடியும். இந்த ஆர்ட்ட பொறுத்தவரைக்கும். அதுக்காக தான். இப்போ நியூவா ஒருத்தர் வராங்க அப்படின்னா எந்த மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கணும்? அந்த ட்ரைபேட் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படுமா? கண்டிப்பா அவசியமா என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? மெயினா வந்து நீங்க வந்து சேஃப்டி நீங்க பார்க்கணும் ப்ரோ. இந்த ஆர்ட்ட நம்ம சேஃப்டி. பொறுத்தவரைக்கும். நம்ம சேஃப்டி வந்து மெயினா முக்கியம். ஏன்னா, நீங்க ஒரு ஒரு 10 மணி நேரம் நீங்க தொடர்ந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்றீங்க இதுல. அது எங்க பண்றீங்கன்னா, வெயில்ல உட்காந்து பண்றீங்க. சன்லைட்ல உட்காந்து பண்றீங்க. ஸோ உச்சி வெயில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். பக்கத்திலேயே நீங்க வந்து வாட்டர் கேன் வச்சுக்கணும், வாட்டர் வச்சுக்கணும். கையில க்ளவுஸ் போட்டுக்கணும். கூலிங் கிளாஸ், பவர்ஃபுல் கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும். அடுத்தது வந்து லோஷன் அப்ளை பண்ணிக்கணும். சன்ஸ்கிரீன் கை, கால், முகத்துல எல்லாம் லோஷன் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இது பண்ணாம நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கை, கால்லாம் டேன் ஆயிடும். உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நானும் எதிர்கொண்டேன். எனக்கும் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து சேஃப்டி மெயினா முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க கன்டினியூஸா உட்காந்து 1 ஹவர், 2 ஹவர்ஸ் வந்து பழகிட்டீங்க அப்படின்னாக்கா, அது அப்படியே உங்களுக்கும் அது அடாப்ட் ஆயிடும். ஸோ வந்து பயப்பட தேவையில்ல. ஆனா சேஃப்டிங்கிறது இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இப்ப 1 ஹவர் ஒரு டிராஃபிக்ல வெயில்ல அது ரொம்ப நின்னா கஷ்டம். என்ன ஆகும்? நீங்க நெனச்சு பாருங்க. ஒரு நிழல் இருக்காதா? தண்ணி இருக்காதா? கூல் ட்ரிங்க்ஸ் இருக்காதா? அப்படின்னு நெனச்சு பார்ப்போம். அதே மாரி தான். ஆனா நம்ம இங்க வந்து மார்னிங் ஒரு 9:00 உட்காருங்க. ஈவினிங் 4:00 எந்திரிக்கிற மாரி சிச்சுவேஷன் இந்த ஆர்ட் ஒர்க் பண்றதுக்கு அப்படிங்கும்போது, சேஃப்டி உங்களுக்கு முக்கியம். தண்ணி நெறைய குடிக்கணும். நான் எந்த ஃபர்ஸ்ட்டு மாதிரி? தண்ணி குடிக்கிறதே மறந்துடுறேன். அதில எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். தண்ணிலாம் நமக்கு மஸ்ட்டா தேவைப்படுதுன்னு. நான் ஆர்ட் பண்ணும்போது பக்கத்திலேயே தண்ணி இருக்கும். குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். ஸோ வந்து தண்ணி முக்கியம், சேஃப்டி முக்கியம். கிளாஸு, கூலிங் கிளாஸு, கேப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நீங்க ஆர்ட்டே ஒரு பண்ண முடியும். பண்ணணும் கூட. இதெல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் தேவையில்லாம நான் பண்ண மாட்டேன், பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படும். ஸ்கின் சன்லைட்லேருந்து உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதனால தான். எந்த மாதிரி எக்யூப்மெண்ட் ப்ரோ தேவைப்படும் இந்த ஆர்ட்டுக்கு? ஸோ வந்து நீங்க உள்ள குவாலிட்டிய விட்டு வாங்கிக்கணும். ப்ளஸ் வந்து அடுத்தது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் லென்ஸ் ஒண்ணு வாங்கிக்கணும். எந்த அளவுக்கு நீங்க ஆர்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தகுந்த குட்டி லென்ஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய இப்ப இருக்கா அந்த லென்ஸ் எல்லாம்? இப்ப இருக்குதா கையில இந்த lens? இருக்குது. இங்க பாருங்க. இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமா குடுக்கறதுக்காக Weight. பேக்கிரவுண்ட் வந்து கொஞ்சம் bro, இதுவே வெயிட்டா இருக்கு. இதை பிடிச்சி தான் பண்ணணுமா? ஆமா. இது எப்படியும் ஒரு 700 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். 70 கிராம் இல்ல 700 கிராம் தான் இருக்கும். ஸோ இதுவும் வெயிட்டா தான் இருக்கும். அதுவும் இந்த கையில க்ளவுஸ் போட்டுட்டு பிடிக்கும்போது வழுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஹேண்ட் வலிக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து பேக்கிரவுண்ட் கலர் குடுக்கறதுக்காகவும், கொஞ்சம் டார்க் குடுக்கறதுக்காகவும் இத யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது வந்து இது மைல்யூட்டான ஹேரு, லிப்பு, அப்புறம் வந்து ஐஸ் இந்த மாரி விஷயங்கள் பண்றதுக்காக ஒரு சும்மா அவுட்லைன் போடுறதுக்காகவும் இந்த லென்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சில ஆர்ட்லாம் இத மட்டுமே வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். அது இன்னும் டைம் எடுக்கும். இது ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது மட்டும் நான் வரைஞ்சதால எனக்கு 1 வாரம் கூட ஆயிருக்கு. ஓ. அடுத்தது வந்து இது மீடியம் சைஸ்ல உள்ள ஆர்ட்டுக்காக நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுவுமே டைமே தான் எடுத்துக்கும். இதுவுமே ஒரு பவர்ஃபுல் லென்ஸ் மாரி வச்சுக்கலாம். இதுவும் டைம் எடுத்துக்கும். ஒரு 3 வேரியன்ட்ல நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பெரிய அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப மைல்யூட்டா வரையறதுக்கான லென்ஸ்லாம் எனக்கு தேவைப்படல. எனக்கு இதுவே இந்த மாரி லென்ஸ் எனக்கு போதுமானது. ஸோ அதனால இந்த 3 லென்ஸ் வேரியன்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் லோஷன். நீங்க Sunscreen போட்டுக்கிற lotion. மாரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். வேற இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமே தான். நான் வந்த உடனே பார்த்துட்டேன். நம்ம தளபதியோட கடைசி படம் கோட்டு. அது பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம விஜய் நீங்க வரைஞ்சதை பார்த்துட்டு தான் நான் உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கே ஒரு ஐடியாவே எனக்கு வந்துச்சு. நம்ம சைட்லயும் வந்து இப்படி பண்றாருன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி பத்தி சொல்லுங்க. இந்த ஆர்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்படி அந்த ஐடியா எங்கேருந்து வந்தது? ஓகே. நான் வந்து அதாவது ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஸோ எனக்கும் தளபதி சார்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு விஐபியோட ஆர்ட்டை நம்ம பண்ணும்போது, என்னோட ஆர்ட்டும் கொஞ்சம் க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, தளபதி சார் அது வரைய ஆரம்பிச்சேன். வரைஞ்சு நான் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஆனா வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா, லைக்கு, ஷேரு ஏகப்பட்டது. தளபதி சாருக்காக உயிரே விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நானும் ஒருத்தன்.
அப்போ வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஆட்டம் இதுவும் ஒன்று. இது வந்து இன்னும் போயிட்டுருக்கு பாருங்க, லைக் ஷேர் போயிட்டுருக்கு. எனக்கு அதனாலவே இது பர்ஃபெக்டாக வரைஞ்சேன். எந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் ப்ரோ யூஸ் பண்ணீங்க இந்த இதுக்கு வந்து ஹேருக்கெல்லாம்? எனக்கு வந்து இந்த லென்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாலாம் இந்த லென்ஸும் இந்த லென்ஸும் யூஸ் பண்ணினேன். ஸோ 2 லென்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 5 to ஒரு 6 hours ஆச்சு. 5 to 6 ஹவர்ஸே தளபதி முடிச்சிட்டீங்க? ஆச்சு. ஆனால் 2 days ஆயிடுச்சு, கிளைமேட்டை பொறுத்து. ஓகேங்களா? ஏன்னா இப்போ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாதி ஃபேஸ் தான் வரைஞ்சிருப்பேன். பாதி ஃபேஸ் வரைகிறதுக்கு கிளைமேட் இல்லை. ஸோ மறுநாள் எல்லாம் வரைகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து 2 days ஆயிடுச்சு. ஆனால் வந்து ரெக்கார்டிங் டைம் வந்து ஒரு 5 to 6 hours இருக்கும். ஸோ மைல்யூட்டாக வரைஞ்சதால அப்படி ஆகுது. இன்னும் நான் பேக்ரவுண்ட்லாம் பிளர் கொடுத்து இன்னும் நான் ரொம்ப அக்யூரேட்டாக வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு எப்படியும் ஒரு 4 days ஆகிடும். 4 days ஆகிடும். வெதர் கண்டிஷன் நமக்கு ஒத்து கிடையாது. வெதர் கண்டிஷன் நான் அப்போ தளபதி சார் வரையும் போது எனக்கு கொஞ்சம் வெதர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஆனால் வரைஞ்சி போஸ்ட் பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு பெஸ்ட்டு இது மூலமாகவே எனக்கு நிறைய லீடு கிடைக்குது. ஸோ தளபதியும் என்னோட முயற்சிக்கும் தளபதியும் ஒரு காரணம் தான். ப்ரோ வேற மாதிரி இருக்கு ப்ரோ. நம்ம வீடியோ பார்க்குறீங்க தளபதி ஃபேன் யாரும் இருந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் சன்னாட்டில் பண்ணதுக்கும் வேற லெவலில் இருக்கு. நேரில் பார்க்குற எனக்கு ரொம்ப வேற லெவலில் இருக்கு. வீடியோவில் பார்க்குறீங்க எப்படி இருக்கு இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி தப்பான ஒன்று கொடுக்க மாட்டீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. வேற இந்த மாதிரி ஆர்ட் பண்ணும்போது நினைவுகள் எதுவும் இருக்கா ப்ரோ? எனக்கு வந்து நீங்க ரொம்ப நாள் பண்ண ஆர்ட் எதுவும் கையில் வச்சிருக்கீங்களா? இந்த ஆர்ட் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாருக்குமே கஷ்டம் தான், எல்லாரும் இல்லை இன்னும் அதிகமா? எனக்கு வந்து விஜயகாந்த் சார் ஆர்ட் பண்ணும்போது கேப்டன் சார் இவர் கேப்டன் சார் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் அப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாரு. அப்போ ஒரு நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே அது தரையும் போயிட்டாரு. ஆனால் வந்து இவர் ஆர்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா வீடியோ இருக்கும்போது நம்ம ஆர்ட் பண்ணி அது கொடுக்கும் போது அது வந்து ஒரு போஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் பூம் ஆகும், அது ரெடி ஆகும். அது நான் பண்ணி முடிக்கும் போது எனக்கு வந்து அது தவறி போயிட்டாங்கங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ அது இது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு நல்ல மன சூப்பர் பேர். கேப்டன் நம்மளால பார்க்க முடியலனாலும் நம்ம கோட் படத்துல ஒரு வாட்டி கேமியோல பார்த்தோம். அது சந்தோஷமா இருக்கட்டும். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே பிரதர். நம்ம சைட்ல வந்து நீங்க சன் ஆர்ட்ங்கிறத ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கீங்க. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்க போகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.